ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் எவ்ரிதிங் சேனல். நம்ம 100 ரூல்ஸ் ஆஃப் மணி சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூல் நம்பர் 7. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரூல் என்னென்னா ரூல் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். இந்த ரூல் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம கார்ப்பரேட் லைஃப்லேருந்து எப்போ ரிட்டையர்ட் ஆகலாம்னு ஒரு டென்டேட்டிவாக கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரூல் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபயர் அப்படின்ற கான்செப்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபயர்னா ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர்ட் இயர்லி, இதை தான் ஃபயர்னு சொல்கிறாங்க. இந்த ஃபயர் அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ மணி இருந்துச்சுன்னா நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரூல் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் யூஸ் ஆகும். ஸோ நார்மலாக ஒரு ஃபயர் அச்சீவ் பண்ணுறதுக்கு 25x ஆஃப் யுவர் அனுவல் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அதாவது நீங்கள் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 50,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, இயர்லி வந்து 6 lakhs ஆகுது. ஸோ 25 into 6 1.5 crores. ஸோ இந்த 25x ஆஃப் யுவர் இயர்லி எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லீன் ஃபயர் அச்சீவ் பண்ணலாம். இந்த 25xன்றதை லீன் ஃபயர்னு சொல்கிறாங்க. இதே ஒரு மீடியம் ஃபயருக்கு உங்களோட 50x ஆஃப் யுவர் அனுவல் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஃபேட் ஃபயர் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 100x ஆஃப் யுவர் அனுவல் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அதாவது மீடியம் ஃபயர்னால் 50 into 6, ஸோ 3 crores வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஒரு ஃபேட் ஃபயர் அச்சீவ் பண்ணுறதுக்கு 100 into 6 lakhs, ஸோ 6 crores மணி வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ இந்த லீன் ஃபயர், ஒரு மீடியம் ஃபயர், ஃபேட் ஃபயர், இதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது தான் இந்த ரூல் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.